மூச்சிறைக்க ஓடி வந்த வாழ்வில் சற்றே நின்று இளைப்பாறும் பருவம் இனிதே துவக்கம். ரிட்டையர்மெண்ட், பணி ஓய்வு என்பது ஒரு வாழ்க்கை சுமை என்ற தவறான கருத்து இன்று பரவலாக பேசப்படுகிறது. சந்தியா காலம் என்ற தலைப்பில் மத்தியமர் என்ற பொது தளத்தில் நான் பகிர்ந்த கருத்துக்களின் பதிவை இங்கே அரங்கேற்றுகிறேன். அந்த வாரத்திற்கான சிறந்த பதிவுகளில் ஒன்றாக இதுவும் தேர்வு செய்யப்பட்டது என்பது கூடுதல் செய்தி. சந்தியா காலம். சந்தியா காலத்திற்கு முந்தைய காலம் பற்றி ஒரு கணம் யோசிக்கிறேன். பிறந்ததிலிருந்து 20 வருடங்கள் என்னை பற்றிய கவலை எனக்கு சிறிதும் இருந்ததில்லை. அடுத்த 10 ஆண்டுகள் கனவுகள் மெய்ப்பட்ட கிழமை காலம். பட்டம் பெற்ற கையோடு வேலை, கணிசமான சம்பளம், பெண் பார்க்கும் படலம், கண்டிஷன்கள் இல்லாத கல்யாணம், என்னை மறந்து களிப்பில் பறந்த காலம். அடுத்த 20 கைகளில் குழந்தைகள். பெற்றோரின் சுமையை நான் உணர்ந்த பருவம். சுவையான சுமைகள்தான். அவர்களின் வளர்ப்பும் படைப்பும் மட்டுமே மனதை முழுமையாக ஆட்கொண்ட காலம். என்னை பற்றிய கவலை என்பது எதுவும் தனியாக கிடையாது. அடுத்த 10 நரை உதயம். வளர்ந்த பிள்ளைகளுக்கு உற்ற தோழனாய், வழிகாட்டியாய், அனுபவத்தை பகிர்ந்து கொண்ட பருவம். உணவோடு சில மாத்திரைகளும் சேர்ந்து கொண்டன. எங்கள் ஷஷ்டி அப்தபூர்த்தியில் பேரனுக்கு அப்தபூர்த்தி. கடந்த காலத்தின் வேலை, குடும்ப பொறுப்பு போன்ற கால் விலங்குகளிலிருந்து விடுபட்டு மீண்டும் முதல் கட்டத்தில் நான். சந்தியா காலம் என்ற பயத்தில் சிந்தனையை ஏன் குறுக்கி மனதை சிறைப்படுத்த வேண்டும்? பேரப்பிள்ளைகளுடன் காலம் களிப்பாக செல்லட்டும். காலனை பற்றி ஏன் கவலைப்பட வேண்டும்? மாற்ற முடியாததை நினைத்து ஏன் மாய்ந்து போக வேண்டும்? மரண பயத்தை அடியோடு விரட்டி பாரதியே என்னை வழி நடத்துகிறான். காலா என்றன் காலருகே வாடா, சற்றே உன்னை மிதிக்கிறேன். அவன் குரல் என் காதுகளில் எப்போதும் ஒலிக்கிறது.